ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா பிளானுமே வந்து சொதப்பினதுனால மல்லி இருந்துக்கிட்டு கடைசி ஒரு சான்ஸாக வந்து ரகு மட்டும்தானே அப்படின்ற மாதிரி சொல்லி மனோகர்கிட்ட சொல்லி ரகு வந்து கண்டுபிடிச்சி நம்ம மல்லி வந்து ரகுவோட கழுத்தை பிடிச்சி உண்மையெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க. கடைசியில் ரகுனாலே சுடருக்கு ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ட்விஸ்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மல்லி உண்மையிலுமே வந்து கிரேட் தாங்க. ஏன்னா வந்து ஒரு வாட்டியுமே எல்லாமே வந்து ஃபெயிலியராக போகுது. ஆனால் வந்து விஜயோட வாழ்க்கைக்காகவும் வெண்பாவோட வாழ்க்கைக்காகவும் மீண்டும் மீண்டும் வந்து எவ்வளோ அடிபட்டாலும் எந்திரிச்சு ஓடிட்டே இருக்காங்க. அடுத்தது அவளுக்கு எதிராக என்ன சாட்சி கிடைக்குது அப்படின்ற மாதிரி தேடி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சரிப்பட்டு வரல. எல்லாமே வந்து காலவாரி விட்டுருச்சு. நல்லவங்களுக்கு எப்பயுமே வந்து கடவுள் ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்குறாருன்னு தெரில. அதில் மல்லி ரொம்ப ரொம்ப பாவங்க. அப்படி இருக்கும்போது தான் கடைசியில் ஒசூருக்கு வந்துட்டு இந்த சுடரை தேடி போய் கடைசியில் ஜெயிலுக்கு போன ரவுடிங்கள்கிட்ட அடி வாங்கினது மட்டும்தான் வந்து மிச்சம். அப்படி இருந்த சமயத்தில் தான் வந்து அவ்வளோதான், கடைசி ஆப்ஷனும் முடிஞ்சு போச்சு. மல்லியை வந்து நம்பிக்கை விட்டுறாங்க. இருந்தாலும் நம்பிக்கையை விடக்கூடாது. கல்யாணத்துக்கும் ஒரு செகண்ட் முன்னாடி வரை நான் என் புருஷனுக்காக போராடுவாங்கன்னு நம்ம மல்லி சொல்லி மல்லிக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வருது. மனோகரன்ட்ட சொல்கிறாங்க, அன்னைக்கு வந்து நான் ரகுவோட காரை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம எப்படியாச்சும் வந்து அவனை கண்டுபிடிச்சி அவன் வாயாலே வந்து சுடர்தான் சொல்ல வச்சா மட்டும்தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்காதுண்ணே அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்கிறது மட்டும்தான் மல்லி நமக்கு இருக்கிற கடைசி சான்ஸு. எனக்குமே எல்லா நம்பிக்கையுமே விட்டு போகுது. அதனால் இதுக்கு மேலே இப்படியே நம்ம இருந்துகிட்டே இருந்தால் சரி வராது அப்படின்ற மாதிரி மனோகரனும் சொல்ல, சரி ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்பர் பிளேட் நான் எதோ கொடுன்னு சொல்லிட்டு அதை வச்சு என்னால் செக் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட வச்சு நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்பர் பிளேட்டை வாங்கிக்கிறாங்க. வாங்கின வேகத்துக்கு இப்போ நம்ம உடனே வந்து மல்லி வந்து சரிண்ணே வாங்க நம்ம போகலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறாங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி மேலே விஜய் கோபமாக இருக்கிறதும் மல்லிக்காக விஜய் வெயிட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம மல்லிக்கு தெரியும். இருந்தாலும் வந்து தான் புருஷன் இப்போதைக்கு முக்கியம் கிடையாது, புருஷனோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மல்லி எடுத்தாங்க பாருங்க முடிவு, வேற லெவலுங்க. அப்படி இருந்த சமயத்தில் தான் இப்போ வந்து போகிறாங்க. அதுவும் கிடச்சிருது, அந்த நம்பர் பிளேட்டும் கிடச்சிடுது. கிடச்ச உடனே வந்துட்டு அவன் மனோகரனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகிட்ட சொல்லவுமே நான் உடனே பார்த்து சொல்லிடுறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த அண்ணாவும் சொல்லிடுறாங்க. அந்த அண்ணா வந்து சொன்ன உடனே இப்போ இங்கேருந்து எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. ஒரு 10 நிமிஷத்துல சொல்கிறாங்க, இந்த அட்ரஸில் தான் இங்கே வாங்கியிருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு எதாவது ஒரு க்ளூ கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே இப்போ நம்ம மல்லி எதை பற்றி யோசிக்காமல் உடனே நம்ம போய் ஆகணும்னு நம்ம தாமதிக்கிற ஒரு செகண்டும் விஜயோட வாழ்க்கையும் வெண்பாவோட வாழ்க்கையும் ரொம்பவே ஆபத்தில் இருக்குன்னு சொல்லவுமே, ஏன் மல்லி உன் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கேட்க, என் வாழ்க்கை வந்து அவங்களோட வாழ்க்கை தானே என் வாழ்க்கை, அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும், அவங்களே நல்லா இல்லாட்டி நான் எப்படின்னா நல்லா இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. மல்லி உண்மையிலே நீங்கள் கிரேட் தாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து யாராலுமே சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே உண்மையிலே வந்து மாஸ் தான். நம்ம மல்லி வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து சமாளிக்க முடியாத பட்சத்துக்கு தான் அந்த ரகுவோட அட்ரஸ் தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே நம்ம மல்லியும் போகிறாங்க கிளம்பி. அங்கே போனாங்கன்னா தெரியாமல் போகிறாங்க, மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, அண்ணன் கண்டிப்பாக அவனோட வீடு இங்கேயா தானே இருக்கணும், எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சரி வான்னு சொல்லிட்டு போனால் அவனும் என்ன பண்ணிட்டான், ரவுடிங்களை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி இங்கே பாருங்கடா, நாளைக்கு சுடருக்கு கல்யாணம், எந்த நேரத்தில் வேணால் அவளுக்கு ஆபத்து நெருங்கும், அதனால் நம்ம தான் வந்து அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் கவலையே படாதீங்கண்ணே, நம்ம சுடர் அக்காவுக்காக நம்ம எது கூட பண்ண மாட்டோமா, சுடரக்காக்காக நான் என்ன வேணால் பண்ணலாண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி இப்படியே வந்து உன்னை விட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து இங்கே வந்து கத்திட்டு இருக்க, நீ எவ்வளோ தான் கற்றுனாலும் சரி போனாலும் சரி உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதில் வச்சு தான் இப்போ எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. அப்படி இருந்த சமயத்தில் தான் வந்துட்டு இப்போ இவங்க தான் தெரிஞ்ச உடனே கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி உனக்கு என்ன அவ்வளோ திமிரு, எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து
நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து நீ வந்து இருந்த. இப்போ என்னாச்சு மல்லி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1000 கேள்வி கேட்குறாங்க. இப்போ விஜய் வந்து இங்கே கத்திட்டு இருக்காங்க. நான் மல்லி வந்து ரகுவோட கழுத்தை பிடிச்சி உண்மையை சொல்ல போறியா இல்லையா, இல்லை நடக்கிறதே வேறையா இருக்கும், உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எதுக்காக உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்ல மல்லி வந்து அவ்வளோதாங்க கழுத்தை இறுக பற்றிட்டாங்க. உனக்கு இதுக்கு மேலே உன்னை நான் சும்மா விடுறதாவே இல்லைடா அப்படின்னு சொல்லவுமே, அடி உதவுற அளவு கூட அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரியே வந்து இப்போ அடி உதவுற அளவு கூட அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அதனாலே வந்து என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது விஜய்க்கு வந்து ரொம்ப வந்து இதாக ஆரம்பிக்குது. மல்லி வராமல் இருக்கும், விஜய்க்கு அங்கே பிபி ப்ரெஷர்லாம் எகிருது. ஆனால் இங்கே மல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு எப்படியாச்சும் வந்து அவன் வந்து உண்மையை சொல்லிடுறான். இல்லை நான் சொல்லிடுறேன், என்னை அடிக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, சொல்டா இதுக்கு மேலேயாச்சும் வந்து நீ உண்மையை வந்து தடுக்கணும்னு நினைக்காத, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அவனும் சொல்லிட்டான். ஏன்னா எவ்வளோ நேரத்துக்கு வந்து பொறுமையாக இருக்க முடியும். அதனாலே வந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டான். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு தண்டனை கொடுக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம மல்லி, நீங்கள் என்ன தண்டனை வேணால் கொடுங்க விஜய், அதை பற்றி நான் கவலைப்படலை, நான் இதுக்கு மேலேயும் ஒரு வாட்டி கூட நான் வந்து உங்களையோ வெண்பா பாப்பாவே இழக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக எவ்வளோ பிரச்சனையை பார்த்து நம்ம மல்லிக்கு என்னடா இது, இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இல்லை இன்னும் நெக்ஸ்ட்டு நம்ம மல்லி வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லா உண்மையுமே வந்து வெளியே வரதான் போகுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி இவ்வளோ பெரிய முடிவு எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. மல்லி எடுத்த முடிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா மல்லி அந்தளவுக்கு தான் வந்து எல்லாமே வந்து பண்ணாங்க. இதுக்கு மேலேயாச்சும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ப்போம் என்னதான் கடைசியில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.